நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறது உறுதி. உங்களால முடிஞ்சதை பாத்துங்க. சமசுந்தரம் என்னங்க அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு போறாரு? ஏன் அவர் பேசுனதுல என்ன தப்பு? அவர் பொண்ணு வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அவர் முடிவு பண்றாரு. இதுல மத்தவங்களுக்கு எங்க வலிக்குது? அத்தை நீங்க கொஞ்சம் வாய் மூடிட்டு பேசாம இருக்கீங்க. என்னைக்கு நீ பேச விட்டுருக்க? இதோ பாருங்க, இப்ப உங்க எல்லாரு கூடயும் பேசுனதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணுதான். இங்க இருக்கிற மெஜாரிட்டி ஆளுங்களுக்கு ரெண்டாவது கல்யாண ஏற்பாடு பிடிக்கல. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லாம அவர் பாட்டு போயிட்டே இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியும் அவர் பாட்டு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு தானே சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டாருல. அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு கவர் எடுத்துட்டு வாங்க. பொண்ணு மாப்பிள்ளை கையில கொடுத்துட்டு வாழ்த்திட்டு நல்லா சாப்பிட்டு போங்க. அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க மிஸ்டர் பரமசிவம் சார். அசோசியேஷன் மீட்டிங்க போட்டு அவரை கூப்பிட்டு வச்சு எவ்வளவு நல்ல விதமா கேட்டோம். அவர் யாரையும் மதிக்காம எவ்வளவு கேவலமா பேசிட்டு போனாரு நீங்களே பாத்தீங்கல்ல. எப்படியா மதிப்பாங்க? மதிக்கிற மாதிரியா நீ பேசிட்டு இருக்க? வேற ஒருத்தனா இருந்தா வெட்டுக்குத்தாயிருக்கும்பியா. சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு அவர் இஷ்டப்படி இந்த கல்யாணம் நடக்கும். அடியாச்சு இதுக்கு மேல இருக்கப்படாது, வாடி போவோம். இத பேசுறதுக்கு ஒரு அசோசியேஷன் மீட்டிங். கேக்குறது காலையில அப்படிதான் వాళ్ళకి సపోర్ట్ చేస్తున్నాడు. அமைதி அமைதி அமைதி, கொஞ்சம் சைலண்டா இருங்க. இங்க எதையுமே யாருமே விட்டு கொடுக்க தயாரா இல்ல. சண்முக சுந்தரம் சாருக்கு அவர் பொண்ணோட வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த அபார்ட்மெண்டோட கௌரவம் எனக்கு முக்கியம். எக்ஸ்கியூஸ் மீ சார், சும்மா கௌரவம் கௌரவம்னு அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அதை எங்க எல்லாருக்கும் சொல்லுங்க ப்ளீஸ். அட நீங்க வேற, அவர் என்ன சொந்த வீட்லயா இருக்கிறாரு? டெனன்ட் தானே. கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நமக்கு உரிமை இல்ல, ரைட்? ஆனா சண்முக சுந்தரம் அவர் ஃபேமிலியோட இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதா வேண்டாமான்னு நாம முடிவு பண்ண முடியும்ல. யாருக்கிட்ட சொல்லி என்ன செய்யணுமோ அதை இந்த அசோசியேஷன் கரெக்ட் ஆயிட்டு செய்யும். மனசுலா இல்ல? நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம். நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீட்டிங் முடிஞ்சது, போயிட்டு வாங்க. தேங்க்யூ. ஓகே. என்னால சமாளிக்கவே முடியலடி. என்ன ரொம்ப தொல்லை பண்றான். அவன் பண்ற டார்ச்சர் தாங்க முடியல தெரியுமா? இதுக்கெல்லாம் இதுக்கு டென்ஷன் ஆகுற? இல்ல ஊர்மிளா, நைட்டு படுத்தா தூக்கம் கூட வர மாட்டேங்குது. விதவிதமா என்ன கொல்றான்டி அவன். எப்படியாவது அவன் கண் பார்வையில இருந்து டோட்டலா மறைஞ்சிட முடியும்னா நல்லா இருக்கும் தோணுது. இங்க பாரு, அவன் உன்னை வெறுப்பேத்தி இருக்கான், நீ அவனை பதிலுக்கு வெறுப்பேத்தி இருக்க. அவ்வளவுதான் மேட்ரு. ஒரு நாள் 2 பேரும் உட்கார்ந்து பேசுனீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ்டு. அப்படியெல்லாம் ஈஸியா எடுத்துக்க முடியாதுடி. அவன் ஹால் டிக்கெட்டே நான் தொலைச்சிருக்கேன்டி. என் மேலே தப்பு இருக்கு. சரி, தொலைஞ்சது தொலைஞ்சிருச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன எதுவுமே கேட்காத. உண்மையிலே என்னால யோசிக்க கூட முடியல தெரியுமா? அந்த பையன் பண்ற டார்ச்சர்ல அநேகமா இன்னும் 1 வீக்ல நான் காலேஜ் விட்டு நின்னுடுவேன்னு தோணுதுடி. நான் அப்புறம் கூப்பிடுறடி. என்ன ப்ராப்ளம் உனக்கு? அப்படி எந்த பையன் உன்னை டார்ச்சர் பண்றான்? ஐயோ, நான் என்னன்னுக்கா சொல்லுவேன். அன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல ஒரு பையன் என்கிட்ட காசு வாங்கிட்டு டிக்கெட் எடுக்காம என்ன ஃபைன் கட்ட வச்சேன்னு சொன்னேன்ல. ஆமா, அவன்தாக்கா. அவன் படுத்துற பாடு தாங்க முடியல. ஓ, படிக்கிற பையனா? ஆமாக்கா, பச்சியப்பாஸ் காலேஜ். அந்த காலேஜ் தானே. சரி விடு, நாளையில இருந்து உனக்கு அவனால எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு முடிவு பண்ணிக்கோ. இல்லக்கா, அது அவ்வளவு ஈஸியா முடியற விஷயம் இல்ல. அவ ஹால் டிக்கெட் நான் தொலைச்சது தப்புதான். ஆனா அதுக்காக போற வர வழியெல்லாம் குறுக்க வந்து நின்னுக்கிட்டு என்ன போட்டு கொடைன்னு கொடைஞ்சுக்கிட்டே இருக்காக்கா. விதமா இன்சல்ட் பண்ண பாக்குறான். எப்போ என்ன பண்ணுவானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப பயமா இருக்கு தெரியுமா? நான் தான் விட்டுற பாத்துக்கலாம்னு சொல்றேன்ல. இங்க பாரு திவ்யா, அதே காலேஜ்ல தான் என் தம்பி படிக்கிறான். அவன் கிட்ட சொல்லி அந்த பையன் யாரு என்னன்னு விசாரிச்சு 4 தட்டு தட்டி வைக்க சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அவன் வழிக்கே வரமாட்டான். அக்கா, நிஜமாவா சொல்றீங்க? உங்க தம்பி செய்வாரா? நான் சொன்னா அவன் கேள்வியே கேட்க மாட்டான்.
என்ன சொன்னாலும் செய்வான். அப்படின்னா அவனே மார்கால் மார்கை வாங்கிட சொல்லுங்கக்கா. ஆமா, மளிகை கடையில இருந்து வர்றியா? நான் ஒண்ணு லிஸ்ட் குடுக்கலையே. இல்ல தாத்தா, நான் வந்து பவித்ராவை பார்க்கலான்னு வந்தேன். தாத்தா, நான் பவித்ராவோட தம்பி. தம்பியா? ஏன்டா அப்படி கிழிஞ்ச பேண்ட போட்டுக்கிட்டு தெரியுற? நல்ல ஒரு டெய்லரை பார்த்து தச்சு போட வேண்டியதானே? ஐயோ தாத்தா, இதெல்லாம் ஃபேஷன். பார்க்க பரதேசி மாதிரி இருக்க. ஃபேஷனா? ஃபேஷன். இந்த காலத்து பசங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னே தெரிய மாட்டேங்குது. அது சரி, என்ன பண்ற நீ? படிக்கிறேன் தாத்தா. படிக்கிறியா? என்ன படிக்கிற? காலேஜ் போறேன், பச்சைய பாஸ். உன்னை பார்த்தா படிக்கிற புள்ள மாதிரி தெரியலையே. அப்படியா சொல்றீங்க? ஆனா எங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன நம்புறாங்க. பெத்த அப்பன் ஆத்தால ஏமாத்துறதே இந்த காலத்து பயல்களுக்கு பொழப்பா போச்சு. நீ அந்த பவித்ராவோட தம்பி தான். யாரு? டேய் அருண், வா 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 வா. எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். நல்ல வேலை, என்ன காப்பாத்திட்டீங்க. தாத்தா, இது நம்ம பவியோட தம்பி. சொன்னாங்க. வாடா, உள்ள வா. வா. உட்கார். அப்புறம் சொல்றா, அத்தை மாமாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்படியா? என்ன விசேஷம்? உங்க கல்யாண ஆல்பம் கொடுக்க வந்தேன். ஹே, சூப்பர்ரா. ஆமா, பெரிய லண்டன்ல நடந்த மகாராஜா வீட்டு கல்யாணம். இதுக்கு ஆல்பம் ஒண்ணுதான் குறைச்ச. வந்தது 6 பேரு, தின்னது ஹோட்டல் சோறு. கல்யாண மடம் நடத்தினீங்க நீங்க. மறக்கவே மாட்டேன்டா. என் பேரன் கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லாம் போச்சுரா. ஐயோ தாத்தா, கொஞ்சம் ஆஃப் பண்றீங்களா? முதல்ல அவன் வீட்டுக்கு வந்திருக்கான். ஏன்டா வந்தோன்னு அவன் நினைச்சிட போறான் தாத்தா. டேய் அருண், நீ ஒன்னும் தப்பா நினைக்காத. அவர் அப்படிதான். கொஞ்ச நேரம் இரு, நான் போய் பவியை கூட்டிட்டு வரேன். தாத்தா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, நான் போய் பவியை கூட்டிட்டு வந்துடுறேன். என்னடா முறைக்கிற? யாரு முறைக்கிறா? என் லுக்கே அப்படிதான். டோன்ட் வரி திவ்யா, நான் சொன்னா சொன்னதுதான். நான் இன்னைக்கே என் தம்பி கிட்ட பேசுறேன். அவன் யாரு என்னன்ற விஷயத்த மட்டும் சொன்னா போதும், எல்லாமே அவன் பாத்துப்பான். ஓகே, நான் இருக்கேன். You don't worry. நீ இங்கதான் இருக்கியா? உன் தம்பி வந்திருக்கான், வா கீழே போலாம். ஏய், அவனுக்கு 100 ஆயுசு. இப்பதானே என் தம்பிய பத்தி உன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவனே வந்திருக்கான். சரி இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரியா? அக்கா, என் விஷயத்தை மறக்காம சொல்லுங்க அக்கா. ஹே, கண்டிப்பா டோன்ட் வரி. சரியா? சொல்லிடுறேன். வா வா. ஏன் நீங்களும் உட்காரலாம்ல? ஏய், என் வீட்டுக்கு வந்துட்டு என்னவே உட்கார சொல்றியா? சரி வேணாம், நில்லுங்க. ஹே அருண், வாக்கா. எப்படிக்கா இருக்க? ஏய், நான் சூப்பரா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் சூப்பரா இருக்கேன்க்கா. ஐ அம் ஃபைன். அப்பா அம்மாலாம்? கல்யாணமாகி ஆளே டோட்டலா மாறிட்டாக்கா. ஏன்டா அப்படி சொல்ற? ராகவன் எப்படி இருக்காரு, வைதேகி எப்படி இருக்காங்கன்னு கேட்பேன்னு நினைச்சேன். அப்பா எப்படி இருக்காரு, அம்மா எப்படி இருக்காங்கன்னு மரியாதையா கேக்குற. பேர் சொல்லதான் வாய் எடுத்தேன். தாத்தா சார் பக்கத்துல இருக்கிறப்போ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கரெக்டா தாத்தா? ஆமா, நீ உன் தொம்பி கிட்ட பேசு. ஏய் உட்காருடா. என்ன திடீர்னு? கல்யாணமாயி வந்ததுல இருந்து நீ வீட்டு பக்கமே வர்றதில்ல. அதான் அப்பாவும் அம்மாவும் இந்த ஆல்பத்தை உன்கிட்ட கொடுத்துட்டு உன்னை பாத்துட்டு வர சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஏய், மேரேஜ் ஆல்பம் வந்துருச்சா? ஏய் சந்தோஷ், வா. தாத்தா ஒரு நிமிஷம்.
சூப்பர்ரா. தாத்தா நீங்களும் உட்கார்ந்து பார்க்கலாமே. ஆமா ஆமா, பெரிய ஆல்பம் கொண்டு வந்துட்டானா? எனக்கு ஒண்ணு வேணாம். ஏய் அருண், நீ கண்டுக்காம லூஸ்ல விடு. ஏய் ஆல்பம் செம்மையா இருக்குடா. ஆமாடா. சரி நீ என்ன சாப்பிடுற? காஃபியா டீயா? எதுனாலும் ஓகேக்கா. அக்கா ஒரு நிமிஷம் இரு. அம்மா இந்த பலகாரத்தை உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஓ ஓ சரி. இந்த பவி எடுத்துட்டு போய் இதோ வரேன். பத்திரமா வை. அப்புறம் என்ன எப்படி போகுது படிப்பெல்லாம்? யூசுவலா ஹாப்பியா போயிட்டு இருக்கு மாமா. எங்க அந்த மூஞ்சிய காட்டு. ஏண்டா சந்தோஷமா படிக்கிறவனாடா நீயே? ஊர் சுத்துற மாதிரி தெரியுது. ஏன் உங்க தாத்தா எப்பவும் கடுகடுன்னு இருக்காரு? அவர் எப்பவும் அப்படிதான்டா. ஆனா மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாரு. தங்கமான மனுஷன்டா. ஆமா ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே தான் அக்காவும் அப்பப்போ போன்ல அம்மா கிட்ட இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க நடக்கிறதெல்லாம் அப்பப்ப போன்ல அங்க வேற சொல்லிக்கிட்டு இருக்காளா? இதெல்லாம் ரொம்ப தப்புடா சந்தோஷ். இந்தாடா. தேங்க்ஸ். ஓகே நீங்க பேசுங்க. தாத்தா வாங்க நம்ம உள்ள போலாம். அக்காவும் தம்பியும் ஃப்ரீயா பேசட்டும். பேசுங்க. ஏய் அருண், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். என்னக்கா? இந்த அபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு உன் காலேஜ்ல படிக்கிற எவனோ ஒருத்தன் ரொம்ப குடைச்சல் கொடுக்கறானா. ஏன் காலேஜ் பையனா? யாருக்கா அது? எனக்கும் தெரியாது. இப்பதான் விஷயத்த சொன்னான். நான் சொல்லிட்டேன், என் தம்பி அதே காலேஜ்ல தான் படிக்கிறான், அவன் கிட்ட சொல்லி 4 தட்டு தட்டி வைக்க சொல்றேன்னு சொல்லிட்டேன். யாருன்னு மட்டும் சொல்லு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். சரி, லெட் மீ டூ ஒன் திங். நான் அவகிட்ட உன் நம்பர் கொடுத்துடுறேன், அவ உனக்கு கால் பண்ணுவா. சரியா? அவன் யாரு, என்ன படிக்கிறான், என்ன டிபார்ட்மெண்ட், எல்லா டீடைல்ஸும் அவ சொல்லுவா. ஓகேவா? சரிக்கா, நீ பேச சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஏய் என்னடா எந்திரிச்சிட்ட? அர்ஜென்ட்டுக்கா, நான் கிளம்புறேன், கொஞ்சம் வேலை இருக்கு. மாமா சொல்லு அருண். நான் கிளம்புறேன் மாமா. அதுக்குள்ளவா? ஆல்பத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியே அம்மா கொடுத்த பலகாரத்தையும் டெலிவரி பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா உங்க தாத்தா என்ன கைமா பண்ணிடுவாரு. சிச்சி, அவர் தங்கமான தாத்தாடா. ஆல்ரைட்கா, அப்ப நான் வரேன். சரிக்கா. தாத்தாட்ட சொல்லிடுங்க, நேர்ல பார்த்து சொல்ல கொஞ்சம் பயமா இருக்கு. கடிச்சு கிடிச்சு வச்சிட்டாருன்னா பேஜாராயிடும். பரவாயில்ல, நானே சொல்லிக்கிறேன். சரி வா, நான் உன்னை அனுப்பி விட்டு வரேன். ஏய் இரு சந்தோஷ், நான் போறேன். நீ போயிட்டு வரியா? நீ இரு. அப்பப்போ போனாவது பண்ணுடா. ஏன் நீயும் போன் பண்ணலாமே. சரி சரி பண்றேன். சரி ஓகேக்கா, பாத்து போ. ஏய் திவ்யா, இப்பதான் என் தம்பி வந்துட்டு போனான். அவன் கிட்ட நான் உன் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன். தேங்க்ஸ்க்கா. நான் இப்போ உனக்கு அவன் நம்பர் தரேன், சரியா? நோட் பண்ணிக்கோ. நீயே ஃபோன் பண்ணி அவன் கிட்ட அந்த பையன் யாரு என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடு. மிச்சத்தெல்லாம் அவன் பாத்துப்பான். சரிக்கா, நம்பர் சொல்லுங்க. நான் பேசிக்கிறேன். ஓகே பை. டே அருண், என்கிட்ட நீ வாளாட்டுற, உன் வாழை ஒட்ட நறுக்கிறேன்டா. வாவ்,
செம்மையா இருக்கும் போல இருக்கே. இன்னைக்கு நான் சுமாரா சமைச்சிருக்கேன். நான் பண்ண எப்போ செம்மையா தான் இருக்கும். ஹாப்பி பர்த்டே ஏய், டு ஏய், ஏய். யாருக்கு பர்த்டே? ஆமால, யாருக்கும் பர்த்டே இல்ல, அப்புறம் எதுக்கு கேக்க கட் பண்ணீங்க இப்போ? இது பாரு, நம்ம ஹோட்டல்ல ஒரு நாளைக்கு 20-25 பேருக்கு கேக் ப்ரிப்பேர் பண்றோம். ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஹாப்பி பர்த்டே பாடிட்டு இருந்தா கட்டுப்படி ஆகுமா? இந்த இது தின்னு. எனக்கா? ஆக்சுவலா கேக் கஸ்டமருக்கு தான். இருந்தாலும் முதல்ல உனக்கு கொடுத்ததுக்கு காரணம் நம்ம கஸ்டமர் யாரும் வயிற்று வலி வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான். போங்க சார், உங்களுக்கு இதே வேலையா போச்சு. நான் என்ன அவ்வளவு நிறையவா சாப்பிடுறேன்? ஓஹோ, கம்மியா நிறைய சாப்பிடுறேன். ஆமா, என்னைக்காவது நீ இந்த வெயிட் மிஷின்ல நின்னு பாத்திருக்கியா? தட்ஸ் வெரி பேட் ஹாபிட். எனக்கு அந்த கெட்ட பழக்கலாம் வரவே வராது. கேக் ரெடிப்பா? ஓகே சார். இப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல? பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். கஸ்டமருக்காக ப்ரிப்பேர் பண்ண கேக்ல மேடத்துக்கு நீங்க ஒரு பீஸை கட் பண்ணி கொடுத்தீங்க அதானே? எக்ஸாக்ட்லி. கொடுத்துட்டு என்ன சொன்னேன்னு கவனிச்சியா? கவனிச்சேன் சார். அதை நான் எப்படி சொல்றது? அப்புறம் மேடம் திட்டுவாங்க சார். ஆக கவனிச்சிட்டேன். ரைட், அதான் வேணும். டூ ஒன் திங். இப்போ நான் இங்கே என்ன வேலை செஞ்சேனோ அதை அப்படியே போய் கஸ்டமர் முன்னாடி நீ போய் செஞ்சாகணும். எதுக்கு சார்? அடுத்த செகண்ட் அவங்க முகத்தில் வர சந்தோஷம், அதை பார்க்கும்போது வர ஹாப்பினஸ், அது வேற லெவலில் இருக்கட்டும். அதான். ஓ, ஏய், இந்த கேக்கை எடுத்துட்டு போய் பேக் பண்ணி கொடுத்துரு. ஓகே சார். பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போ. சார், நான் ஒன்னு கேட்கலாமா? வேணாம், கேட்காத. போங்க சார். இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் வெறுப்பேத்துனீங்கன்னா அப்புறம் நான் லீவ் போட்டுருவேன். நீ லீவ் போட்டேன்னா சம்பளத்தை நான் குறைச்சிடுவேன் சொல்லிட்டேன். இதுதான் சார் வேணாங்கிறது. சார், அதை விடுங்க சார். லக்ஷ்மி மேடம் கிட்ட கேக்கு செய்ய கத்துக்க போறேன்னு சொன்னீங்களே, கூடவே ஒருத்தி நான் ஒரு குத்துக்கல்லாட்ட உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்கேன். என்கிட்ட உங்க ஆசைய என்னைக்காவது நீங்க சொல்லிருக்கீங்களா? உங்ககிட்டயா? என்ன சொல்றேன்னு எதிர்பார்க்கற? எனக்கு சமைக்க தெரியும் சார். உங்களை மாதிரி டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணலனாலும் நான் சமையல்ல டிப்ளமா பண்ணிருக்கேன் சார். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல அந்த கேக்க சாப்பிட்டு முடி. நான் முதல்ல ப்ராப்பரா அந்த ஐட்டத்தை எப்படி செய்யணும்னு கத்துக்கிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அதுல ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன். ஓகேயா? இது நல்ல பிள்ளைக்கு அழகு. இருங்க இருங்க, கேக் செய்யறதை விட பண்ணன கேக்ல கரெக்ஷன் பண்றதுதான் பெரிய விஷயம். உன்னை முதல்ல சாப்பிட்டு முடின்னு சொன்ன. சாப்பிட்டு நீ ஒரு வேலை செய். லட்சுமி மேடம்க்கு ஒரு ஃபோன் போடு. எதுக்கு சார்? நான் இப்ப அவங்க வீட்டுக்கு தான் போக போறேன். நான் வரேங்கிற விஷயத்தை அவங்க கிட்ட கன்வே பண்ணிடு. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்தேன். லக்ஷ்மி மேடம்க்கு ஃபோன் பண்ணி சார் வராருன்னு சொல்லணும். இது அவரே ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாமே. சரி, பரவாயில்ல. பாஸ் சொன்னா செஞ்சிட வேண்டியதுதான். லக்ஷ்மி. பரிமளாக்கா, 100 வயசு உங்களுக்கு. இப்பதான் உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். நினைச்சியா? அப்ப சரி. நீ கடாயில ரவா போட்டு வறுக்கிற வாசனை மாடி வரைக்கும் வந்துருச்சு. அப்பவே லக்ஷ்மி வீட்டுல உப்புமானி தெரிஞ்சு போச்சு. உப்புமா இல்லக்கா, அப்பாவுக்கு வெஜிடபிள் கிச்சடினா ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னைக்கு வெஜிடபிள் கிச்சடி தான் டிஃபன். உப்புமாவா இருந்தா என்ன, கிச்சடியா இருந்தா என்ன, லக்ஷ்மி பண்ணா எல்லாம் நல்லாதான் இருக்கும். சரி, அது விடு. நேத்து ஹரிகிஷன் ஹோட்டலுக்கு சாப்பிட போனீங்கல்ல, அதை பத்தி சொல்ல. அத பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? போனோம், சாப்பிட்டோம், வந்துட்டோம். இதானா வேணாங்கிறது? நம்ம 4-5 பேர் மொத்தமா மார்க்கெட்டு போனோம். எங்களை யாரையாவது அவர் விருந்து கூப்பிட்டாரா? உன்னதானே கூப்பிட்டாரு. அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா. இங்க பாரு, சும்மா இந்த கதையெல்லாம் விடாதே. நேத்து போனியே, அங்க என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லணும். விருந்துக்கு எல்லாரும் கிளம்பி போனீங்கல்ல, எப்படி போனீங்க? நான் சொல்றேன் ஆண்டி. ஹரி சார் கார் அனுப்பியிருந்தாரு. பாரா, கார் அனுப்பிச்சிருந்தாரா? கார்லயே போனீங்க? ஓ, லக்ஷ்மி அவ்வளோ பெரியாளா? ஐயோ,
அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. ஹே, நீ சும்மா கதை விடாத. அங்க என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லிதான் ஆகணும். இல்லனா என் தலையே வெடிச்சிடும் லக்ஷ்மி. என்ன பத்தி உனக்கு தெரியாதா? அவங்கள ஏன் கேக்குறீங்க? என்ன கேளுங்க, நான் சொல்றேன். பவி பவி வேண்டாம் பவி. நீங்க சும்மா இருங்க அத்தை. இங்க இருந்து கார்ல கிளம்பி ஹரிஸ் கிச்சன் போணுமா? போன உடனே கிராண்டா ரிசீவ் பண்ணாங்க. அப்புறம் சூப்பரா ஒரு வெல்கம் ட்ரிங்க்கும் கொடுத்தாங்க. வெல்கம் ட்ரிங்க்னா இந்த கோலா மாதிரியா? அதெல்லாம் இல்ல, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸ்பெஷலான ஒரு ட்ரிங்க். செம்மையா இருந்தது. இதுக்கு எல்லாம் ஒரு குடுப்பனம் வேணும். அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்மள மதிச்சு விருந்துக்கு கூப்பிடுறாருன்னு சொல்லி எங்க அத்தை ஹரி சாருக்காக ஸ்பெஷலா ஒரு ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு போனாங்க. பாரா, இததானே நான் கேட்டேன். நீயே சொன்ன என்ன லக்ஷ்மி? அக்கா. அப்புறம் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு அப்படியே மெய் மறந்து போயிட்டாரா ஆண்டி. இப்போ இந்த நிமிஷம் இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யறதுன்னு கத்து கொடுத்தே ஆகணும்னு ஒத்த கால நின்னுட்டாரு. அடி பாவி, அவ்வளோ பெரிய சமையல்கார் அவரு. அவருக்கே நீ ஸ்வீட் செய்ய கத்து கொடுத்துட்டு வந்திருக்கியா? சரிதான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அவர்தான் தேவையில்லாம எல்லாத்தையும் பெருசுபடுத்திட்டாரு. உண்மையிலேயே என்னால அங்க போய் எதுவுமே செய்ய முடியலக்கா. ஹலோ, லக்ஷ்மி மேடம் இருக்காங்களா? நீங்க யார் பேசுறது? சார், நான் மேடி, ஹரிஸ் கிச்சன் மேனேஜர். நீங்க திருவெங்கடம் சார் தானே? நேத்து கூட நம்ம மீட் பண்ணமே சார். ஓஹோ, தலையில மசாலா தூளை கொட்டிட்டு நின்னியே, நீதானா அது? போங்க சார், சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு. நேத்து நீங்க எங்க ஹோட்டல்ல சாப்பிட்டீங்களே, சாப்பாடுலாம் எப்படி இருந்துச்சு? ஒண்ணுமே சொல்லலையே சார். சொல்லுவாங்க. சொல்ல வேண்டியவங்க நேர்ல வந்து சொல்லுவாங்க. அச்சச்சோ, லக்ஷ்மி மேம் இப்ப எங்க ஹோட்டலுக்கு வராங்களா? சரியா போச்சு. அவங்க கிட்ட ஸ்வீட் செய்யறது எப்படின்னு கத்துக்கிறதுக்காக எங்க சார் உங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. அத சொல்றதுக்காக தான் சார் போனே பண்ணேன். என்னது, அந்த செருப்பு திருட இங்க வர்றானா? மவனை இன்னைக்கு நானாச்சு அவனாச்சு ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன்.